எஸ்யா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எக்ஸாம் எஸ்ஹெச்ஜிடி கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் எழுத போனாங்களா. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் ஷிஃப்ட்டாக இருக்கட்டும், தேர்ட் ஷிஃப்ட்டாக இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. மதுரை சென்ட்ரலேருந்து அடிச்சிருந்தாரு, சென்னையிலேருந்து ஒருத்தர் கேரளாக்காரர் அடிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி நாளைக்கெலாம் எக்ஸாம் எழுத போகும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பின்னாடி போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க வந்து அவங்க ஊரில் சொல்லிடுவாங்க. நம்ம யூடியூப்ஸில் சொன்னோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அட்டிட்டாக போயிடுவாங்க. அந்த தப்பு நடக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது அப்படின்னா நீங்கள் அட்மின் கார்டு வாங்கிட்டு போவீங்களா. ஸோ அந்த அட்மின் கார்டில் வந்துட்டு பார்கோட் இருக்குல்ல. ஸோ அது 2 இடத்துல இருக்கணும். அது வந்து ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சென்னையில் வந்து எக்ஸாம் எழுத விட்டாங்களா. அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்களாம். பட் ஆனால் மதுரையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி அனுப்பி விட்டாங்களா. இப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். போயிட்டு வரதுக்குலாம் எக்ஸாமுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்களை உள்ளக்க விடவே இல்லை. ஓகே. ஸோ அவள் ஆப்சண்டாகவே ஆகிட்டார். ஓகே. எவ்வளோ கனவு கண்டிருப்பார், எஸ்ஹெச்ஜிடி எக்ஸாம் எழுதணும், நான் பாஸ் ஆயிடுவேன், படிச்சிருந்தேன், நல்லா படிச்சிருந்தேன்னா அவருக்கு எவ்வளோ ஃபீலாகவும் இருந்திருக்கும். ஸோ ஓகே, ஒரு சின்ன குட்டியோன்னு தப்பில் அவர் வந்து என்ன பண்ணியாச்சு, வெளில அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் போகிறவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், அசால்ட்டாக அதாவது பாருங்கள் ஒரு தடவை. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், பாருங்கள். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தவிர போகும்போது கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரப்பாக இருந்திருக்கு. ஸோ செகண்ட் ஷிஃப்ட் சொன்னார். ட்ரப்னா கொஞ்சம் மேக்ஸ் மட்டும், மற்றதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் கொஞ்சம் மார்க் ஓரளவு வந்துருந்து தான் சொல்கிறார் அவர் என்கிட்ட சொன்னதுன்னா 80க்கு மேலே எடுத்துருவேன்னு சொல்லிட்டு. ஓகே ரிசல்ட் வர பற்றி தெரியும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கட்டாப் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதிகமாகிறது. எதுக்கு அப்படி சொல்லலாம், போன தடவை வந்துட்டு 100க்கு வந்துட்டு 45% சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 41% தாங்க இந்தியா ஃபுல்லாமே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறையா வேக்கன்சி, அதாவது நிறையா ஆப்ஷன் ஆகிருக்காங்க. சென்னையிலே இருக்கட்டும், மதுரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 24 பேர் சம்திங், 12 பேர் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ போனதோட இந்த தடவை அதிகமாக ஆப்ஷன் ஆகிறாங்க. என்னென்னே தெரியல. ஸோ எதுக்கு அப்படின்னு தெரியல. இனிமேல் போகிறவங்க கண்டிப்பாக போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த தடவை ப்ளஸ் ஆகும். அடுத்த வருஷம்லாம் நீங்கள் நினச்சவங்க கூட உங்களுக்கு அக்னிபீர் இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நமக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சொல்கிறது அளவுக்கு பெரிய அளவு இல்லை. ஸோ பாஸ் கோடு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம் நிறைய பேர் ஆப்ஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து கேரளாலையுமே அப்படி தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் பத்தலை அப்படி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸை லாஸ்ட்டில் விட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் மேக்ஸ் போடுங்க. ஓகே. ஏன்னா ரொம்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு ஓரளவு பரவாயில்லன்னு சொன்னாங்க. கஷ்டமாக இருந்தாலும் அந்த மேக்ஸில் வந்து டைம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. மற்றபடி மேக்ஸ்க்கு வந்து போடுங்க. போடாத ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் டயத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டக்குன்னு அடிச்சு விட்ருங்க. எல்லாத்தையுமே எதையுமே விட்டுறாதீங்க. எல்லா கொஸ்டினுமே அடிச்சு விட்ருங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக மைனஸ் இல்லை. ஓகே. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் மார்க் 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. போன தடவை சொல்லியிருந்தோம், நிறைய பேருக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் கிடச்சி. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தடவையும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ஆகாதீங்க. ஒருத்தர்லாம் டீ குடிக்க வந்துட்டு வெளியில் போயிட்டு வருவண்ணி டயருக்குன்னு சொல்லிட்டு வந்தாராம். 7 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்காண்டி அவரை உள்ளக்க விடவே இல்லை. சார் நான் வந்துட்டு தான் சார் போனேன். வந்துட்டு போனீங்க, இனிமேல் விட மாட்டாப்பா, டைம் ஆயிடுச்சா, இங்கே உள்ளக்க நீ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஸோ ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு திரும்பி போகிறாங்க பாருங்கள். அது ரொம்ப, அதாவது வராமல் போயிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை, அவருக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, வரல. ஆனால் வந்துட்டு ஸோ போவான், எழுதுவான், அந்த பாஸ் கோடுக்காண்டி திருப்பி அனுப்பிவிட்டாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க. அந்த ஃபீலிங் எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டார், நல்லா படிச்சிருந்தேன்னு சொன்னார். அவங்ககிட்டலாம் போய் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அந்த மாதிரி தப்பு இனிமேல் போகிறவங்க யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு அடுத்த போகிறவங்களுக்கு ஸோ சொன்னால் அவங்க இன்னும் ஆண்டிவிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸும் கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், ஜெய் ஹிந்த்.